ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சண்டே, -5 இருக்குது. இதுதான் ட்ராம் மியூசியம். இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு எங்கேஜிங்காக இருக்கிறதுக்காக ஷோக்கு வச்சுருக்காங்க. விமனும் கூட ஓட்டுவாங்க. ஸோ 100, 1903, 1905, 1990. இதுதான் வந்து ஓல்டஸ்ட் ட்ராம்வே. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லெட்ஸ் கோ ஸ்டூடெண்ட் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சண்டே, இங்கே கோத்தம்பேட்டில் ட்ராம் மியூசியம் இடத்துக்கு போகலான்னு இருக்கோம். நல்லா குளிருங்க, -5 இருக்குது. ஆனால் சண்டே மட்டும்தான் இந்த ட்ராம் மியூசியம் ஓப்பன். ஸோ இன்றைக்கே போயிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம். அங்கே மீட் பண்ணலாம். ட்ராம் இருக்குங்க, அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ காய்ஸ், ஒரு வழியாக வந்துட்டோம். வர வழியில் ட்ராம் வேறு ஒரு 10 நிமிஷம் தேய்ச்சிட்டாங்க, டெக்னிக்கல் ஃபெயிலியருங்கிறதால. இதுதான் ட்ராம் மியூசியம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸ்வீடனில் ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் வீல் சேர் அண்ட் பேபி ஸ்டாலர் ஆக்சசபிளாக தாங்க இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அவங்களே எல்லா இடத்துக்கும் போக முடியும். இப்போ நாங்களும் எங்கள் ஸ்டாலரை வீல் சேர் போகிறதுக்குன்னு போடப்பட்டிருக்கிற வழியில் தான் எடுத்துகிட்டு மியூசியம்குள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே வந்துட்டோங்க. இதுதான் என்ட்ரன்ஸு, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருக்காங்க. இது மாதிரி கார்ட்ஸு, புக்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம வேணும்னா நம்ம மியூசியம் போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க, டிக்கெட் வாங்கிட்டோம். இதுதான் டிக்கெட்டு. ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸ்வீடனில் ஆல்மோஸ்ட் எல்லா அட்ராக்ஷன்ஸ்லேயும் ஜாக்கெட் வைக்கிறதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் இருக்கும். ஆல்சோ உங்களுக்கு வீல் சேர், ஸ்ட்ராலர் வைக்கிறதுக்கு கூட தனியாக பார்க்கிங் பிளேஸ் இருக்கும். இப்போ படிக்கட்டு ஏறி தாங்க மேலே போயிட்டுருக்கோம். மேலே போக போக உங்களுக்கு வாலில் சைடில் வந்து அங்கங்கே ஃபோட்டோஸ், அங்கங்கே பேனர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க வித் ஆல் தி இன்ஃபர்மேஷன். ஆனால் எல்லாமே அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்வீடிஷில் தான் இருக்குது. ஸோ ஏதாவது படிக்கணுன்னா கூட நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் படித்தாகணும். இப்போதாங்க மேலே வந்துட்டோம். ரொம்ப சின்ன இடமா தான் இருக்குது. அப்படி நீங்களும் இதை கூட சேர்ந்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு எங்கேஜிங்காக இருக்கிறதுக்காக கலெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், கிட்ஸ்க்கு எங்கேஜிங்காக இருக்கிறதுக்காக நம்மளே ட்ராக்கெல்லாம் செட் பண்ணி நம்மளே ட்ரெயின் ஓட்டலாம். இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து யூஸ் பண்ண டிக்கெட்ஸு, இயர்லி கார்டு, அதெல்லாம் இங்கே ஷோக்கு வச்சுருக்காங்க. இதெல்லாமே அப்போ இருந்து யூஸ் பண்ண ட்ராம்ஸோட மினியேச்சர் வெர்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற இருந்த ட்ராம்ஸோட மினியேச்சர் வெர்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆம்ஸ்டர்டாமில் இருந்தது, இது மினிச்சில் இருந்தது, சான் ஃப்ரான்சிஸ்கோ, பாரிஸ், கோப்பன்ஹேகன், லண்டன். இங்கே ஸ்வீடன் பொறுத்த வரைக்கும் ட்ராம் பஸ்ஸஸ் எல்லாமே விமனும் கூட ஓட்டுவாங்க. ஸோ எல்லாம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் விமனுக்கும் மென்னுக்கும். ஸோ அதை ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்கிறது தான் கோத்தன்பர்கில் யூஸ் பண்ண ஓல்டஸ்ட் எலக்ட்ரிக் ட்ராமோட கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். From very old electric tram M115 from 1902. So இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்கிற எல்லாமே அந்தந்த டைம் பீரியடில் யூஸ் பண்ண ட்ராம் டிரைவர்ஸோட யூனிஃபார்ம்ஸ். 79ல் யூஸ் பண்ண டிக்கெட்டோட மாடல் அதே மாதிரி 1900, 1903, 1905, 1919 வரிசையாக எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ
இதுதான் வந்து ஓல்டஸ்ட் ட்ராம்வே. இது இப்போ இருக்கிற ப்ரூன்ஸ் பார்க்குன்னு ஒரு இடம். ஸோ அங்கே இப்படி தான் இந்த மாதிரி தான் ட்ராம்ஸ் எல்லாம் அப்போதைக்கு இருந்தது அந்த டைமில். பட் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு. ஸோ இது ட்ராம் கண்டுபிடிச்ச டைமில் எடுத்த கிளிப்பிங்ஸ். இப்போ இருக்கிற ட்ராமில் எல்லா ட்ராம்லேயுமே இருக்கும். ஸோ நம்ம எந்த ஸ்டாப்பில் நம்ம அடுத்த ட்ராம் நிற்க போகுது, எந்த ஸ்டாப் நம்ம இறங்கணுங்கிறத நம்ம இந்த டிஸ்பிளே வச்சு நம்ம டிசைட் பண்ணி, இங்கே இருக்கிற எல்லாமே இந்த ட்ராம் சிஸ்டமில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ் தான். ஆனால் அது எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஃபுல்லாக தெரியல. ஸோ நாங்களே எங்களுக்கு பிடிச்ச பட்டன்லாம் அழுத்திட்டு இருந்தோம். அந்த ட்ராம் மியூசியமில் இன்னும் கீழே வந்து நிறைய ட்ராம்ஸ் எல்லாம் ஷோகேஸ்க்கு வச்சுருந்தாங்க. ஆனால் எங்களால் போக முடியலங்க. பையனுக்கு ரொம்ப கிராங்கி ஆகிட்டான். ஸோ அவனுக்கு ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கடைக்கு வேறு போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே எதுவும் பார்க்காமலே கிளம்பிட்டோம். விசிட் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சின்ன மியூசியம் தான். ஸோ நாங்கள் சீக்கிரமாகவே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போது பக்கத்தில் நோர்ஸ்டன் மாலுக்கு போயிட்டு இந்த 2 ட்ரெஸ் ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ட்ரெஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டோங்க. இப்போது லிட்டில் வரைக்கும் வந்திருக்கோம். கொஞ்சம் க்ராசரிஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்வீடிஷ் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீ மெம்பர்ஷிப் தான். ஸோ நீங்கள் எதுவும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அந்த சூப்பர் மார்க்கெட் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா வீக்லி ஆஃபர்ஸ் வரும். ஸோ அந்த ஆஃபர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீடனில் இருக்கிற மற்ற சூப்பர் மார்க்கெட்ஸ் கம்பேர் பண்ணும்போது லிட்டில் உங்களுக்கு ப்ரைஸஸ் எல்லாமே ஓரளவு கம்மியாகவே இருக்கும். ஸ்வீடிஷ் சூப்பர் மார்க்கெட்ஸில் பொருள்லாம் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் பில் கவுண்டரில் தான் போய் பில் போடணும்லாம் அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம செல்ஃப் செக் அவுட் கூட பண்ணிக்கலாம். செல்ஃப் செக் அவுட் பண்ணும்போது ஒவ்வொரு பொருளும் நீங்கள் பார்கோட் ஸ்கேன் பண்ணிவிட்டு அது இன்ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் பில் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸிட் கோட் பிரிண்ட் ஆகி வரும். அந்த எக்ஸிட் கோட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஸ்கேனரில் வச்சிங்கன்னா எக்ஸிட் கேட் ஓப்பன் ஆகும். ஸோ ஈஸியாக நீங்கள் பில் பே பண்ணிவிட்டு நீங்களே வெளியே போயிடலாம். இப்படி தாங்க நான் சொன்ன மாதிரி எக்ஸிட் கோட் இங்கே ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு எக்ஸிட் கேட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ நீங்களே வெளியே போயிடலாம். ஸோ இப்போ அடுத்த சூப்பர் மார்க்கெட் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த சூப்பர் மார்க்கெட் பேர் ஹெம் ஷாப். ஸோ இங்கேயும் ஒரு சில திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தது. நாங்கள் வாங்குகிற பால் எப்போவுமே லிடிலில் கிடைக்காது. ஸோ ஏதோ ஹெம் ஷாப் இல்லை கூப் அந்த மாதிரி கடைகளில் தான் கிடைக்கும். ஸோ மெயினாக இங்கே வந்ததே பால் வாங்குறதுக்கு தான். வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர். பை பாய் ஃப்ரம் விவேக்.